பழைய காலத்தில் சந்திரபுரம் என்ற ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ராஜா வீரசேகரன் மற்றும் ராணி அமுதவள்ளி மிகவும் நல்ல மனதுடன் ஆட்சி செய்து வந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. பல வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் அரண்மனை கோவிலில் அவர்கள் இறைவனை மனமாறி வேண்டினர். சில மாதங்களுக்குப் பிறகு ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்த்த அரசரும் அரசியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைக்கு இளவரசி மயூரிகா என்று பெயர் வைத்தனர். அந்த குழந்தை மிகவும் அழகாகவும் புன்னகையுடன் இருந்ததால் அந்த ராஜ்ய மக்கள் எல்லோரும் அவளை மிகவும் நேசித்தனர். ஆனால் அந்த நாட்டில் கருணாமாயி என்ற ஒரு கொடிய மந்திரவாதி இருந்தாள். ராஜா வீரசேகரன் ஒரு காலத்தில் அவளது தீய செயல்களை நிறுத்தியதால் அவள் அரசரிடம் பழி வைத்திருந்தாள். ஒரு இரவு அரண்மனையில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மந்திரவாதி மறைமந்திரம் செய்து உள்ளே வந்தாள். குழந்தையை பார்த்தவுடன் அவள் சிரித்தாள். இந்த குழந்தை பெரியவளாகி என்னுடைய சக்தியை அழித்து விடுவாள் என்று முனிவர்கள் சொன்னார்கள். அதனால் இதை நான் இப்போது மறைத்து விட வேண்டும் என்று அவள் கோபமாக கூறினாள். அவள் தனது கருமந்திரத்தை உச்சரித்து ஒரு பெரிய மாய கண்ணாடி உருவாக்கினாள். அதற்குள் அந்த குழந்தையை அடைத்து வைத்துவிட்டு அந்த கண்ணாடியை கருங்காட்டின் நடுவில் இருக்கும் தனது மந்திர மாளிகையில் மறைத்து வைத்தாள். காலை எழுந்த அரசரும் அரசியும் குழந்தையை காணவில்லை. அரண்மனை முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. ராணி மிகவும் அழுதாள். அரசர் மிகவும் கவலையில் இருந்தார். அப்போது ஒரு வயதான முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அவர் தியானம் செய்து பார்த்து, அரசே, உங்கள் மகளை கருணாமாயி என்ற மந்திரவாதி ஒரு மாய கண்ணாடிக்குள் அடைத்து வைத்திருக்கிறாள். அந்த கண்ணாடி கருங்காட்டின் ஆழத்தில் உள்ளது. தைரியமாக போனால் மட்டுமே அதை மீட்டுக் கொள்ள முடியும் என்றார். அதை கேட்ட அரசர் உடனே தனது வாளை எடுத்து கொண்டு வீரர்களுடன் காட்டுக்குள் பயணம் செய்தார். அந்த காடு மிகவும் பயங்கரமானது. பெரிய பாம்புகள், காட்டு மிருகங்கள் மற்றும் மந்திர வலைகள் இருந்தன. ஆனால் அரசர் தைரியமாக எல்லாவற்றையும் கடந்து சென்றார். பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அவர் ஒரு கருப்பு மாளிகையை கண்டார். அதுவே மந்திரவாதியின் மாளிகை. உள்ளே சென்ற அரசர் ஒரு பெரிய மாய கண்ணாடியை பார்த்தார். அந்த கண்ணாடிக்குள் தனது சிறு மகள் அமைதியாக இருந்தாள். அப்போது மந்திரவாதி தோன்றி, அரசா, நீ என்னை வெல்ல முடியாது என்று சிரித்தாள். ஆனால் அரசர் தைரியமாக அவளுடன் போராடினார். நீண்ட நேரம் நடந்த போராட்டத்தின் பிறகு அரசர் தனது வாளால் அவளது மந்திரத்தை உடைத்தார். மந்திரவாதியின் சக்தி குறைந்து அவள் தோற்றுவிட்டாள். அரசர் உடனே அந்த மாய கண்ணாடியை உடைத்தார். கண்ணாடி உடைந்ததும் அந்த குழந்தை வெளியில் வந்து அழ ஆரம்பித்தாள். அரசர் மகிழ்ச்சியுடன் தனது மகளை தூக்கி அணைத்தார். அவர் அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து ராணிக்கு கொடுத்தார். ராணி மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். அந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்தது. அந்த இளவரசி வளர்ந்து பெரியவளானபோது மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல மனதுடனும் இருந்தாள். பின்னர் அவள் அந்த ராஜ்யத்தை மகிழ்ச்சியுடன் ஆட்சி செய்தாள்.